ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன டீப் ட்ராப் அப்படிங்கிற கொரியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல டான் ஷாக் லீடா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் ஹியாங் ஜின். இப்போ இந்த படத்துல ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இருக்காது. கன்சீவ் ஆனாலும் மிஸ்கரேஜ் ஆயிடும். ஸோ டாக்டர் கிட்ட கேட்கும் போது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. இதனாலே இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி சோகமாவே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம், போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஒரு ஐலாண்டை நோக்கி அவங்க போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது. இவங்க ஒரு நடுவு வழியில மாட்டிப்பாங்க. அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அங்க ஓனரா இருக்கவர் தான் டான் ஷியாக். அவர் கூட வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு பொண்ணும் இருக்கும், அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க போன ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஏதோ தப்பா இருக்குது, சரியில்லை, பேசாம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஹீரோக்கு வந்து இல்ல, நம்ம இங்கே இருந்தே பார்க்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல் நாள் நைட்டு ஒழுங்கா போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லாம. அடுத்த நாள் நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்து தான் படத்தோட கதையே மாறுது. இந்த சம்பவம் என்ன, அது பிறகு என்ன நடந்தது, இதனால பர்டிகுலர் அந்த இடத்துக்கு இவங்க ட்ரிப்புக்கு போனாங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல வில்லனா நடிச்ச டான் ஷாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் டு பூசான் அப்படிங்கிற படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. படத்தோட நடுவுல ஒருத்தர் வந்து மாசா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் செத்து போயிருவாரு. ஸோ அவர் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஸோ அவரு தான் இந்த படத்தோட வில்லன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல அப்ப படம் கொஞ்சம் த்ரில்லிங்காவே போகுது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் இருக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. முதல் நெகட்டிவ் தோன்றது, இந்த படத்துல ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஃபேமிலியோட கண்டிப்பா நீங்க பார்க்கவே முடியாது. அதே மாதிரி எதுக்காக அந்த ஊருக்கு போனாங்க, இது எல்லாமே ஒரு தங்களோட பிளான் அப்படின்னு கேட்கும்போது அந்த ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா இருக்கும். ஏன்னா இதுக்காகடா இவ்வளவு தூரம் போனீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வழக்கம் போல ஒரு த்ரில்லர் படம் எப்படி முடியுமோ அப்படிதான் முடிச்சிருக்காங்களே தவிர புதுசா இந்த படத்துல எதுவுமே இல்ல. அடல்ட் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி வயலன்ஸும் நிறையவே இருக்குது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிலோ ஆவரேஜான வாட்ச் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுத்தமா ஒர்த்தே கிடையாது அந்த படம் பார்க்கறதுக்கு. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. இப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இது ஒரு போரான மூவி தான். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.